கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 25 நாளில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறவர்தான் சுக்கிரன். அவர் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் தனது பார்வையில் சமகிரகமாக பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் தற்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழிலை வலுப்படுத்தக்கூடிய இடத்திற்கு நுழைகிறார். எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் முக்கூட்டு கிரகமாக இருந்தாலும் சூரியன் மற்றும் புதனின் இணைவு இல்லாமல், மற்ற கிரகநிலைகளின் இணைவு இல்லாமல் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் சிறு நாட்கள் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவேதான் இந்த தருணம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுக்கிரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த வல்லமை பொருந்திய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் நுழைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே தொழில் ரீதியாகவும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே சுபபலம் பெற்று வலம் வரும்போது மற்ற கிரகநிலைகளுடன் இணையும் போது அந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான மாறுதல் மனித வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது அவர் சனியுடன் இணையும் போது உறுதியாகவே தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிரந்தர வேலை, நிரந்தர சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வேளையில் மற்ற எந்த கிரகநிலைகளுடன் இணையாமல் ராசியின் அதிபதியான சந்திரனுடன் மட்டும் இணைந்து வலுப்படுத்த போகிறாருங்க தொழில் ஸ்தானத்தை. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றம் கிடைப்பதோடு ராசியின் அதிபதியான சந்திரனும் சுக்கிரனும் இணையும் தருணம் என்பது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நெருக்கடியும் சிரமமும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் பல்வேறு வகையான சிரமங்களை விளக்குவதோடு முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆடம்பரமும் சௌகரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மனதிற்கு பிடித்த பொருட்களை நினைத்த மறுகணமே சிறப்பான முறையில் எளிய முறையில் அவற்றை வாங்கி மகிழ்வதோடு வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு
பல்வேறு வகையான சௌகரியமான சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குழப்பங்கள் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான சிந்தனைகளால் உறுதியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. குறிப்பாக இந்த வேளையில் புதிய கண்ணோட்டத்தோடு அனைத்து வகையான பணிகளையும் கடகராசிக்காரர்கள் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதல் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான அமோகமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் உதாரணமாக நாம் மிக பெரிய யானைகளை பார்த்திருப்போம். அளவில் அவை மிக பெரிதாக இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியை கட்டி அதை ஒரு தூணில் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த யானையின் உருவத்திற்கும் யானையின் பலத்திற்கும் அந்த சங்கிலியை எளிதாக அறுத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்லலாம். ஆனால் அந்த யானை அப்படி செய்வதில்லை. அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது அந்த யானை சிறு வயதில் குட்டியாக இருக்கும் போதிலிருந்தே அந்த யானையின் காலில் இந்த சங்கிலியானது கட்டப்படுகிறது. அந்த சிறு வயதில் அந்த யானை சங்கிலியை விட்டு எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று இந்த சங்கிலியை அற்பதற்கான முயற்சியில் ஈடுபடும். ஆனால் அவற்றால் அந்த வயதில் அந்த சங்கிலியை அற்பது என்பது முடியாத காரியமாக அமைந்து விடுகிறது. எனவே நாளடைவில் அவை வளர்ந்த பிறகும் இந்த யானையின் மனதில் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்று எண்ணிக்கொண்டு அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட அது ஈடுபடாது. இது போன்றுதான் கடகராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் பழமையான கண்ணோட்டத்தோடு பல விஷயங்களை இது இப்படிதான் நடக்கும், இது விதி என்று நாமே சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நம்மளுடைய சூழலை சில நேரங்களில் சதியால் உருவாகினாலும் கூட இது விதி என்று விலகி சென்று விடுகிறோம். எனவேதான் புதிய கண்ணோட்டம் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பால் கிடைப்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதோடு 15 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் ரகசியமாக செயல்படக்கூடிய காரியங்களில் அதீத ஆதாயத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான மாற்றம் நிறைவாகவே இந்த வேளையில் நிச்சயமாக வரும். ஆனால் அதே வேளையில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தல் மற்றும் அதிக நேரம் கண்விழித்து பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். குறைந்தது ஒரு நாளைக்கு 5 to 6 மணி நேரமாவது கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வெடுப்பது மிக முக்கியமானதாக அமைகிறது. இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. இந்த தருணத்தில் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இழுபறியாக இருந்த தொழில் ரீதியான நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. பாதியில் செய்து முடிக்க முடியாமல் இழுபறியை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பாதியில் நின்ற பல பணிகள், வீடு கட்டுதல், தொழில் ரீதியான முயற்சி என பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கும். அகத்தோற்றம் பொலிவுடன் இருப்பதோடு மட்டுமல்லாது புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் தங்களுடைய அழகை மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் அற்புதமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை அதனால் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. தடையை சந்தித்து வந்த காரிய பேச்சுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூட போகிறது. அரசு சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும்.
மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருந்த அத்தனை காரியங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்க முடியும். புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய சலுகைகள் நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும். பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாக அமையும்.